friends, welcome to Sam React channel, the 50 Hindi reality show episode 45 பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான பார்வை பார்த்துடலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா யுவிகா அண்ட் ரஜத் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து நேஹல் அண்ட் கிருஷ்ணா இவங்களுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று அர்ச்சனா வந்து சிவித் பில்லோவால் அடிச்சு பில்லோ ஃபைட் வந்து ஃபன்னா தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அது இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதாவது அர்ச்சனா வந்து லைட்டா தான் அடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனா சிவித் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அர்ச்சனாவை பில்லோவை தூக்கி போட்டு அடிக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு டைமுக்கு மேல அர்ச்சனாவுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருது. பட் அர்ச்சனா இதை வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாம், அதை சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஃபைசுவை கேட்குறாங்க. ஃபைசு கொஞ்சம் கூட நீ கண்டுக்கவே மாட்டியா, என்னை போட்டு அவன் அப்படி அடிக்கிறான், நீ கேள்வியே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபைசு வந்து நானும் சேர்ந்து அடிச்சிருப்பேன் உன்னை நீ பண்ற காரியத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வரைக்கும் ஃபன்னா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிவத் திரும்பவும் எழுந்து வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அர்ச்சனா மேல பில்லோவை தூக்கி எறிகிறாரு. ஸோ அர்ச்சனாக்கு அது வலிக்க ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அர்ச்சனா வந்து அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது நடுவில் லயன் வேற வந்துட்டு எனக்கு வந்து லயன் கிரேசி கேம் வந்து இன்னைக்கு சோலோவா இருக்க போகுது. ஸோ சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும். எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒரே ஜாலி ஆயிட்டாங்க. பரவாயில்ல, அலையன்ஸ் மேக் பண்ணி விளையாட வேண்டியதில்லை, தனியாக நம்ம பர்ஃபார்மன்ஸை காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமானாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அர்ச்சனா வந்து திரும்பவும் வந்து சிவத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. சிவத் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறான். அவன் எப்படி அடிக்கிறான்னா, என் மேலே பயங்கரமான கோவம் வச்சுட்டு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன ஒரு எனிமியை அடிக்கிற மாதிரி தூக்கி அடிக்கிறான் பில்லோவை என் மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு எனக்கு வலிக்குது அது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சிவத் வந்து சொல்லி, நீ ஜாலியாக தானே பண்ணிட்டு இருந்த, அப்படி உன் மேல அடிக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சனா ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே வந்து நீ திரும்பி என்ன அடிச்சிருக்க கூடாது, நீ வந்து பவுண்டரி செட் பண்ணாம நீயும் என் கூட சேர்ந்து அடிச்சுட்டு விளையாடிட்டு இப்போ வந்து அழுதான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் திவ்யா வந்து வலிக்குதுன்னு சொல்றாள். ஸோ சாரி கேட்டுரு அப்படின்றாங்க. சிவத் வந்து நான் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பிரின்ஸும் வந்து கேட்குறாரு, உனக்கு ஸ்டார்டிங்லேயே வலிச்சுது, உனக்கு அவன் அடிக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீ ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, சொல்லாமல் நீயும் சிரிச்சு விளையாண்டுட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வரக்கூடாதுல அப்படி சொல்லவும் அர்ச்சனாக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. என் பக்கம் யாருமே ஸ்டாண்ட் எடுக்க மாட்டீங்களா, ஒரு பொண்ணுல நான் என்ன இருந்தாலும் ஓரளவுக்கு தானே, நான் வந்து ஃபன்னாக இருக்கிறேன் ஜாலியாக இருக்கேன்றதுக்காக என்ன என்னன்னாலும் பேசலாம் என்னன்னாலும் பண்ணலாமா, நான் ஒரு பொண்ணு உடம்பு தானே, நான் எவ்வளோ தூரம் தாங்க முடியும் வலியை, ஃபர்ஸ்ட் நானும் அழக்கூடாதுன்னு தான் இருக்கேன், ஆனால் வந்து வலி தாங்கலை அதனால எனக்கு அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்றாங்க. ஃபைசுவுமே சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கன்சோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனால் அர்ச்சனா அழுதுட்டே புலம்பிட்டே இருக்காங்க. அண்ட் சிவ திரும்பவும் அர்ச்சனாவை டீஸ் பண்ற பொழுது, எப்போ வந்து நீ இன்னொருத்தர் அடிக்கிறியோ அப்போ உனக்கும் வந்து அந்த அடி விழுகும் அப்படின்னு அந்த எண்ணம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ச்சனா கோவமா சிவத்கிட்ட வந்து, உனக்கு வந்து அடுத்தவங்க வழியெல்லாம் தெரியாது, இதுவே வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நடந்தா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சம்மந்தமே இல்லாம அங்க இருந்து ரிதி எழுந்து வராங்க. இங்க பாருங்க, யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஓகேவா, நான் வந்து அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, ஏமா நான் உன்னை சொல்லவே இல்லைம்மா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று இருந்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடிச்சா இவனுக்கு வலிக்கும், அப்படிதான் அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ரிதி வந்து என்னோட வந்து பிரச்சனைக்கு வராத, என்னோட வந்து மெஸ் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொக்க வாங்கிட்டும் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே சரி அமைதியா போயிடுறாங்க. சிவத் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னாலே வந்து ரிதி தான் அவங்களுக்கே நினைப்பு. அவங்களே ஓடி வந்துட்டு ஏன் என்னை பத்தி பேசுறேன், நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படி அர்ச்சனா தான் மொக்க பண்ணி அமிச்சாங்க. நான் உன்னை பத்தியே பேசல, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அது ஹர்ட் ஆகும் தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரிதியும் போயிட்டாங்க. ஸோ இந்த சண்டை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அர்ச்சனா அழுதுட்டே இருந்தாங்க. அப்புறமா மனிஷா மேலே கூட்டிட்டு போய் கன்சோல் பண்ணாங்க. யுவிகா வந்து கன்சோல் பண்ணாங்க. யுவிகா கிட்டே அதான் அர்ச்சனா சொன்னாங்க, நான் ஃபன்னா இருக்கேன் காமெடியா இருக்கேன்றதுக்காக என்னை வந்து என்னாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமுக்கு ரூம்ல போய் அழுதுட்டு இருக்காங்க, பெட்ரூம்ல போய் அழுதுட்டு இருக்காங்க அர்ச்சனா. அப்பவுமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், கண்டிப்பா சிவித் எவிக்ட் ஆயிடணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அரிசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மனிஷா கேட்குறாங்க, இப்போ நீ எதுக்காக தான் அழுற, உனக்காக ஃபைசு ஸ்டாண்ட் எடுக்கலன்னு அழுறியா, இல்லை வந்து எல்லாரும் உனக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்கன்னு அழுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, எனக்கு வலிக்குது அதனால தான் நான் அழுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அர்ச்சனா பாவம் வலியில தான் அழுதுட்டு இருந்தாங்க, இருந்தாலும் வந்து அதெல்லாம் ஃபன்னா இருந்தது. அண்ட் சிவத்துக்கு என்ன அவ்வளோ ஹெட் வெயிட்டோ, ஒரு பொண்ணு வந்து வலிக்குது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உடனே கூட நான் சாரி கேட்க மாட்டேன், ஒரு சாரி கேட்டதான் முடிஞ்சு போயிருக்கோம் இல்லையா. அவர் அடிச்சதும் வந்து பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் இருந்தது. அதே விஷயம் வந்து அர்ச்சனாவும் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு பவுண்டரி போடாம எனக்கு அடிக்காது, எனக்கு வலிக்குது, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு எங்கேயுமே சொல்லாம திடீர்னு வந்து ஆள ஆரம்பிச்சது வந்து கரெக்டா எனக்கும் படல. ஒரு இடத்துலயாவது பவுண்டரி செட் பண்ணிருக்கணும், அவங்க என்ன அடிக்காத நிறுத்துன்னு சொல்லிட்டு அது சொல்லாம அவங்க திடீர்னு ஆள ஆரம்பிச்சு மொத்த பள்ளியும் சிவத் மேல போட்டதும் தப்பு தான். பட் சிவத்துமே வந்து கொஞ்சம் பொண்ணுன்னு பார்த்து கொஞ்சம் ஸ்லோவா விளையாண்டுருக்கலாம். இதே மாதிரிதான் ஹாஷா வந்து ரிதி கூடயோ இல்லை வேற யாரு கூடயோ விளையாடுவாரா அப்படின்றது வந்து கேட்டா கண்டிப்பா இல்லைதான். ஸோ சிவத் பண்ணதும் வேணும்ட்டே பண்ண மாதிரி தான் இருந்தது.
யூவிகாவும் பிரின்ஸும் வந்துட்டு மனிஷாவை கூப்பிட்டு வச்சு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு வேலை வேற ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டான், இல்லை உனக்கு துரோகம் பண்ணிட்டான், பிட்ரே பண்ணிட்டானா, நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸை கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு மனிஷா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு இப்போ வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஸோ வரும்பொழுது பார்த்துக்கலாம், அவனுக்கு நான் நிறைய செக்ஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அரினா கேமுக்காக போனால் அங்கே ஒரு கேஜ் இருக்கு. ஸோ அந்த கேஜ்குள்ளே வந்துட்டு எல்லாரும் போயிடணும். அண்ட் எல்லாருக்குமே வந்து காலில் லாக்ஸ் இருக்கும். அண்ட் அங்கே வந்து குட்டி ஸ்டிக்ஸும் இருக்குது. அந்த ஸ்டிக்ஸை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வெளியில் இருக்கிற கீஸை வந்து எடுக்கணும். எடுத்து அவங்களோட லாக்கை ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு டாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து லைன் வந்து சொல்வார், ரெட்லேருந்து எடுக்கலாம், அடுத்தது க்ரீன்லேருந்து எடுக்கலாம், அடுத்தது எல்லோலேருந்து எடுக்கலாம், ஒயிட்லேருந்து எடுக்கலாம், சரி கலர் சொல்வார் கீ எடுக்கிறதுக்கு. அந்த கலர் பேசிஸில் ஒரு கீயாக எடுத்து லாக்கை ஓப்பன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கேஜ்குள்ளே லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 5 மெம்பர்ஸ் தான் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரஜத் அண்ட் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரே சலசலப்பு. ரஜத் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இன்னைக்கு வந்து நம்ம 4 பேர் சேவ் ஆகணும், மனிஷா அர்ச்சனாவை விட அக்ஷய், ஃபைசு, கட்டாரியா, ரஜத் இவங்க 4 பேருமே வந்து சேவ் ஆகணும், நம்மள அன்லாக் பண்ண பிறகுதான் மற்றவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ரஜத் சொல்லிட்டாரு. அண்ட் நேஹல், கிருஷ்ணா, அப்புறம் மனிஷா, அர்ச்சனா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேர்ள்ஸ் டீம் மேக் பண்ணலான்னு இருந்தாங்க. திவ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேர்ள்ஸ் டீம் மேக் பண்ணலான்னு இருந்தாங்க. பட் கடைசி நிமிஷத்துல மனிஷா அர்ச்சனா என்ன பண்ணுவாங்க, நாங்க ரஜத்தோடய விளையாட போறோம்னு சொல்லி போயிடுறாங்க. ரஜத் டீம்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் ரஜத்தோட விளையாட போறோம் அப்படின்னு போயிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுது, நேகல் அண்ட் கிருஷ்ணா வந்து தனியா நிற்பாங்க. அதை பார்த்தோன்னே பிரின்ஸ் வந்து பாவப்பட்டு அவரோட டீமுக்கு கூப்பிட்டு பாரு. ஸோ இது வந்து பிரின்ஸுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸும் கூட ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதாவது நான் வந்து யாரையுமே பிட்ரே பண்ணல, என்னோட டீமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸா இந்த சான்ஸ் வந்து பிரின்ஸ் யூஸ் பண்ணாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிரின்ஸ் முக்கியமா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே கீஸ் எல்லாம் எடுத்து முதல்ல யூவிகாவை ரிலீஸ் பண்ணி அமிச்சாரு. பிரின்ஸுக்கு வந்து மொத்தம் 3 கீ கிடைச்சது. அந்த 3 கீழே பார்த்தீங்கன்னா யூவிகா, கிருஷ்ணா, நேஹல் இவங்க 3 பேரையும் அமிச்சிட்டாரு வெளியில. ஸோ இன்னும் ஒரு கீ கிடைச்சிருந்தா நான் திவ்யாவையுமே வெளியில அமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் ரஜத் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச கீழே டக்குன்னு அவரை அன்லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்தது அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஃபைசு, கட்டாரியா, லக்ஷய் இவங்க எல்லாருமே வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறமா அர்ச்சனாவும் கீ எடுத்துட்டு வெளியில வந்தாங்க. ஸோ இந்த ஸ்டிக் வந்து ஆளாளுக்கு ஒன்று. ஸோ அந்த ஸ்டிக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் வந்து அந்த கீயே எடுக்க முடியும். ஸோ எல்லாரும் யாரெல்லாம் கீக்கு அந்த ஸ்டிக் கொடுக்குறாங்களோ அவங்களாம் ஒரு டீம் மாதிரி தான். ஸோ திவ்யாவுமே என்ன பண்ணியிருக்காங்க, ரஜத் கிட்ட தான் அவங்களோட ஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் திவ்யா வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து ரஜத் நினைக்கவே இல்லை. திவ்யா வந்து பேசாமல் உட்காந்துட்டாங்க, எனக்கு யாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. அண்ட் நேஹல் வந்து கேட்குறாங்க, உன்னோட ஸ்டிக் எங்க, உன் ஸ்டிக் கொடுத்தனா நம்ம கீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு யாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ண வேணாம், அண்ட் மோரோவர் என்னோட கட்டை வந்து நான் வந்து ரஜத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் திவ்யா வந்து யாருமே காப்பாற்றல. பிரின்ஸ் வந்து காப்பாற்றலாம்னு நினைச்சாலும் அவருக்கு டைம் பத்தல. கடைசியில் பிரின்ஸுமே வந்து கேஜ்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் ஊர்வஷி பார்த்தீங்கன்னா உள்ள போன உடனே இன்னைக்கு நான் பார்க்குறேன் யார் என்ன ப்ரையாரிட்டியாக நினைக்கிறான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அரிசி வந்து இது வந்து ஒரு த்ரெட் மாதிரி இருக்கு, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கு, இன்னைக்கு மட்டும் நீங்கள் என்னை காப்பாற்றலன்னா தெரிஞ்சு போச்சு, அவரோட ப்ரையாரிட்டிஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு அருஷி சொல்றாங்க. ஸோ மிரட்டியோ ஏதோ பண்ணியோ ஊர்வசி வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொன்னோம். ஊர்வசிக்கும் கீ கிடைச்சிருச்சு, அவங்களும் வெளியில வந்துட்டாங்க. வன்ஷேஜுக்கும் கீ கிடைச்சிருச்சு, அவருமே வெளியில வந்துட்டாரு. ரஜத் டீம்ல ரொம்ப லாஸ்டா வந்து ஜாயின் பண்ணாராம் வன்ஷேஜ். அதுக்கு முன்னாடியே மனிஷா, அர்ச்சனா அவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா வன்ஷேஜுக்கு கீ கிடைச்சி அவர் வெளியில போயிட்டாரு. அது வந்து மனிஷா வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணாங்க, எனக்கு அப்புறம் வந்து வன்ஷேஜுக்கு கூட கீ கிடைச்சிருச்சு, எனக்கு வந்து யாருமே கீ எடுத்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ கடைசியில உள்ள ஸ்டக் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ், ரித்தி, ஷைனி, அப்புறமா வந்துட்டு திவ்யா, மனிஷா இவங்க 5 பேரும் வந்துட்டு ஸ்டக் ஆயிட்டாங்க. ஸோ லயன் கேட்குறாரு பிரின்ஸ் கிட்ட, எப்படிப்பா உங்களுக்கு வந்து 3 சாவி கிடைச்சது, இருந்தாலும் நீ ஏன் வெளியில போறன்னு கேட்கவும் வந்துட்டு, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் என் டீமை சேவ் பண்ணணும்னு நான் நினைச்சேன், நான் ரஜத் மாதிரி கிடையாது, எனக்கு வந்து என் டீமை சேவ் பண்ணும், என் டீம் சேவ் ஆயிடுச்சுனாலே நான் சேவ் ஆன மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் சொல்றாரு. மனிஷாலாம் கூட வந்துட்டு அவருக்காக கை தட்டுறாரு, நீங்க ஒரு நல்ல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நேற்று பிரின்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவே இருந்தது தான். எல்லாரையும் காப்பாற்றிட்டு அவர் வந்து பேக்ல நின்னது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஒரு நல்ல கேப்டன் பண்ணக்கூடிய வேலை அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து கிருஷ்ணா நேஹலை காப்பாற்றினதுலாம் பிரின்ஸ் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் கிருஷ்ணாவுமே சொல்லுவாங்க, எனக்கும் நேஹலுக்கும் கீ கொடுத்தது என்னால் நம்பவே முடியல, பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா நாங்கள் தான் அவரோட சண்டை போட்டுட்டு இருந்தோம், அப்படி இருந்துமே வந்து அவரோட ப்ரையாரிட்டியாக எங்களை ட்ரீட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திவ்யாவை கேட்டாரு லயன், ஏமா நீ ஏமா தப்பிச்சு வெளியில போல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு யார்கிட்டயும் ரிக்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, அதனால நான் தப்பிச்சு வெளில போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் மனிஷா வந்துட்டு எனக்கு வந்து கடைசி வரைக்கும் கீ கிடைக்கவே இல்லை, என்னை வந்து விட்டுட்டாங்க, ஆனால் என் டீம் சொன்னாங்க என்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன்னு என் டீம் சொல்லியிருக்காங்க, எனக்கு ரஜத் மேலே இந்த தடவை நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரஜத், லக்ஷய், ஃபைசோ எல்லாருமே வந்துட்டு எங்க ஓட்டு உனக்கு தான், நாங்கள் கண்டிப்பாக உன்னை காப்பாத்திடுவோம்னு வெளியில இருந்து கத்திட்டு இருக்காங்க.
அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது ரிதியை பார்த்து கேட்கிறாரு லயன், நீ எப்படிமா ஸ்டக் ஆன அப்படின்னு சொல்லி கேட்கவும், சிவத்துக்கு கீ கிடைச்ச உடனே சிவத் வந்து ஈஸி டார்கெட், அவர் வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவர் வெளியில போயிட்டு எனக்காக ஓட்ஸ் கலெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் மாட்டிக்கிட்டேன். மோர் ஓவர் என் டீம் மேல வந்து எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு, அவங்க என்ன காப்பாத்திடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட அலையன்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷைனி வந்துட்டு அலையன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லயன் சொல்றாரு, இப்போ டேஞ்சர் ஜோன் மக்கள்லாம் டேஞ்சர் ஜோனுக்கு போங்க, சேவ்டு பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு மெஹலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ டேஞ்சர் ஜோனுக்கு போன உடனே கேர்ள்ஸ்லாம் கேட்குறாங்க பிரின்ஸை பார்த்து, நீங்க எதுக்கு வந்துட்டு நேஹல் அண்ட் கிருஷ்ணாவை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள திவ்யா கேட்குறாங்க, கரெக்ட் தானே, நீங்க ஏன் நேஹல் அண்ட் கிருஷ்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் ஸ்டில் நான் கேட்குறேன், ஏன் நீங்க அவங்கள காப்பாற்றணும், உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப லாயலாகவும் உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்தியாகவும் இருக்கிற 2 பேர் வந்து ரிதி அண்ட் ஷைனி, அவங்கள கூட விட்டுட்டு நீங்க ஏன் நேஹல் அண்ட் கிருஷ்ணாவை சூஸ் பண்ணி கொடுக்கணும், இது வந்து தப்பு, இது வந்து ஆக்சுவலி உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்க பண்ற துரோகம் அப்படின்ற மாதிரி திவ்யா சொன்னாங்க. திவ்யா ஹஸ் ஆல்சோ காட் அ பாயிண்ட். அதாவது எனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க மேல வந்து எனக்கு நம்பிக்கை ஏர்ன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, என்னை விட்டு நம்பிக்கை இல்லாம போறவங்க கிட்ட என் நம்பிக்கையை நான் திரும்பி வாங்கணும் அப்படின்றதுக்காக பிரின்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் உங்களை நம்பி இருந்தவங்கள விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஷைனிலாம் பாத்தீங்கன்னா பிரின்ஸ்க்கு ரொம்ப லாயலா பிரின்ஸ் டீம்லயே வந்து கடைசி வரைக்கும் விளையாண்டாங்க. பட் ஷைனி எல்லாம் விட்டுட்டாரு, அவரு நேஹலுக்கு தான் கீ கொடுத்தாரு. ஸோ திவ்யா கேட்கறதுல வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. இப்போ ஓட்டிங்காக அங்கே பிளான் பண்றாங்க. ரஜத் வந்து மனிஷாக்கு மட்டுமே 6 votes நம்ம டீம்ல இருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனாவும் வன்ஷஜும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து மனிஷாக்கு 6 votes எல்லாம் போகாது, ரஜத் வந்து போடுவாரான்றது டவுட் தான், ரஜத் அண்ட் ரஜத் டீம் போடுவாங்களான்றது டவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைசு கிட்ட ரஜத் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம மனிஷாவை தான் காப்பாற்றணும், திவ்யா தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அப்போ ஃபைசு சொல்றாரு, இல்லை திவ்யா ஸ்டிக்கால தான் நம்ம 2 கீஸ் வந்து எடுத்தோம், ஸோ கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து ஒரு ஓட்டாவது திவ்யாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு திவ்யாவுக்கு ஒரு ஓட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வன்ஷஜ் கிட்ட நேஹல் வந்து அப்ரோச் பண்றாங்க, நீ வந்து திவ்யாக்காக ஓட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வான்ஷேஜ் போயிட்டு நேஹல் கிட்ட நீ மனிஷாக்கு ஓட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நேஹல் வந்து வாட்ஸ் எவர் நான் வந்து திவ்யாவுக்கு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நேஹல் சொல்லிடுறாங்க. அண்ட் நேஹல் வான்ஷேஜையும் ஓட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வான்ஷேஜ் வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ கடைசியில மனிஷாக்கு ஓட்ஸ் இதனால கம்மி ஆகுமா அப்படின்ற ஒரு பயம், ஒரு பதட்டம் வர மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரஜத் வந்து சொல்றாரு, அர்ச்சனா வந்து ட்ரஸ்ட் வர்தியான பர்சன் கிடையாது, திடீர்னு ஃபிளிப் ஆகி திவ்யாவுக்கு ஓட் போட்டாலும் போட்டுருவா, ஸோ அவளை நம்ப முடியாது அப்படின்னு. ஸோ மொத்தத்துல எல்லாருமே வந்து மனிஷாவை சேவ் பண்ணணும், இந்த தடவை மனிஷாவை சேவ் பண்ணணும் ரஜத் இருக்காரு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா அதை வாக்கு கொடுத்தாருங்க. ஆனா அவர் எத்தனையோ பேருக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றாமலும் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட வாக்கையும் நம்ப முடியாது. ஆனா இந்த தடவை மனிஷா கிட்ட பர்டிகுலரா போய் நான் உங்களை சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வாக்கை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. ஸோ அர்ச்சனாவை நம்ப முடியாது, ஃபிளிப்பாயி அவ திவ்யாவுக்கு போட்டாலும் போடுவா அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கடைசியா லயன் வந்துட்டு ஓட்டிங் செரிமனி ஆரம்பிக்கலான்னு எல்லாரையும் உட்கார வச்சு பேசும்பொழுது லயன் வந்து நேஹல் அண்ட் கிருஷ்ணாவுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பேசுறாரு. ஸோ நேஹலுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நேஹல் போடுற ஒரு ஓட்டு வந்து 2 ஓட்டா கணக்காகுமா. கிருஷ்ணாக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, ஓட்டே போட முடியாதான். ஸோ எப்படியோ வந்து காம்பன்சேட் ஆயிடுச்சு. கிருஷ்ணா இருந்தாலுமே வந்து அவங்க திவ்யாவுக்கு தான் ஓட் போட்டிருப்பாங்க, நேஹலும் திவ்யாவுக்கு தான் ஓட் போடுவாங்க. ஸோ இப்போ நேஹல் கிட்ட வந்து ஓட்ஸ் இருக்கிறதுனால திவ்யாவுக்கு 2 ஓட்ஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். இப்போ வந்து ஓட்டிங் ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச உடனே அன்சேஃப் பிளேயர்ஸ்லாம் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் அண்ட் மனிஷா, இவங்க 2 பேரும் காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிதி, திவ்யா அண்ட் ஷைனி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஷைனியை வந்து எவிக்டட்னு சொல்லி வெளியில அனுப்புறாங்க. ஷைனிக்கு வந்து எக்ஸிட் ஆர்டர் இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு ஷைனியை மெஹல் விட்டு அனுப்புறாங்க. ஷைனி வந்துட்டு டேஞ்சர் ஜோன் குயின் வந்து சைன் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா போறாங்க. என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது, நான் ரொம்ப லாயலா விளையாண்டேன். அண்ட் மோரோவர் 2 டீம் கிட்டையும் வந்து நான் ஃபேவரட் கண்டஸ்டண்டா இருந்தேன், அதனால மோஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ன்ற அந்த டேகோட நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஷைனி வந்து போயிட்டாங்க. பாவம் ஷைனி கடைசி வரைக்கும் பிரின்ஸ் எல்லாம் நம்பி இருந்து வெளியே போயிட்டாங்க. ரிதி அண்ட் திவ்யா நிற்கிறாங்க. அண்ட் ரிதி வந்துட்டு இந்த தடவை கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க, நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க கூடாது, நான் எனக்காக போராடி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்பவுமே பிரின்ஸ் அண்ட் யுவிகாவை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரிதி. அவங்களுக்குன்னு ஒரு கேம் பிளானே கிடையாது, அவங்க ஃபுல்லா வந்து பிரின்ஸ் அண்ட் யுவிகா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் சிவத்தையுமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் இருக்கிறாங்க நம்மளை காப்பாத்துறதுக்குன்ற எண்ணத்தோட தான் அவங்க இந்த கேம்ல வந்து போயிட்டே இருக்காங்க ரிதி. ஸோ எஸ், அவங்க நினைச்ச மாதிரியே இந்த தடவை ரிதியும் வந்து சேவ் ஆகுறாங்க. கடைசியில வெளியில போறது திவ்யா. அண்ட் திவ்யா முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க தான். அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, திவ்யா வந்து ஹாப்பியாவே வெளில போறாங்க. என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருந்தது, இந்த எவிக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெளியில போறாங்க. ஸோ அவங்க எவிக்ஷனோட
நேற்று எபிசோட் வந்து முடியுது. ஸோ இதுதான் நேற்று எபிசோடில் நடந்த ஹைலைட்டடான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரித்தி வந்து தனியாக கேம் விளையாட வேண்டியது வந்து இட்ஸ் ஹை டைம். இல்லைனா ரித்தி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெளியில் போயிடுவாங்க. இன்னமும் ஷிவித், பிரின்ஸ், யூவிகான்னு நம்பிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவங்களோட கேமை இப்பயாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா அவங்களால சர்வைவ் ஆக முடியாது. இவ்வளோ நாள் சர்வைவ் ஆனதே வந்து சேனல் பலத்தாலையும் பிரின்ஸ் அண்ட் யூவிகா கொடுத்த சப்போர்ட்டாலையும் தான். இனிமே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த தடவையாவது ரஜத் வந்து நியாயமா இருந்து மனிஷாக்கு ஓட் போட்டாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. ஸோ மனிஷா சேவானதை நினைச்சு ஹாப்பியா இருக்கு. ஸோ கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன இந்த எபிசோட்ல பிடிச்சது, உங்களுக்கு என்ன இந்த எபிசோட்ல பிடிக்கல அப்படின்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.